அண்மை செய்தி. மூடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடை இல்லை என அம்மாநில உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மூடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடை இல்லை என அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மூடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு மேலும் ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. அவர் மீதான முறைகேடு வழக்கை விசாரிக்க ஆளுநர் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதனை எதிர்த்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையின் முடிவில் விசாரணைக்கு எந்தவித தடையும் இல்லை என கர்நாடக மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மூடா முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க எந்த தடையும் இல்லை என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மேலும் இந்த தீர்ப்புல வேறு என்ன விவரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு ஜெகநாத்? வழக்கம்னே மூடா முறைகேடு வழக்கில் ஆளுநர் முதல்வர் மீது விசாரணை நடத்த வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என முதல்வர் தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீது விசாரணை கடந்த இந்த மாதம் 12ஆம் தேதியோட முடிந்தது. தீர்ப்பு தேதி குறிப்பிடமாக ஒப்படைத்திருந்ததை இன்று நீதிபதி நாகபிரசன்ன முன்னிலை இந்த தீர்ப்பு தெரிவித்தார். அப்போது ஆளுநர் 17A பிரிவின் கீழே விசாரணைக்கு அனுமதி வழங்கியது ஏற்கக்கூடியது. அவருக்கு அந்த அனுமதி வழங்குறதுக்கு முகாந்தரம் இருக்கு. அதே போல தனி நபர்கள் புகாரை அளிக்கிறதுக்கும் இதில் அனுமதி இருக்கு. அதன் அடிப்படையில் அவர் கொடுத்திருக்காரு. இதற்கு தடை விதிக்க முடியாது என்றும் முதல்வருடைய மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு தற்போது தீர்ப்பு வெளியிட்டார். இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா மூடா எனக்கூடிய மைசூர் மேம்பாட்டு ஆணையம் முதல்வர் சித்தராமையா மனைவிக்கு அவருடைய மனைவி பார்வதிக்கு 14 வீட்டு மனைகள் ஒதுக்கியது. இதில் முதல்வர் முறைகேடு செய்ததாலும் 4000 கோடி வரை முறைகேடு நடந்துள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு எதிர்கட்சிகளும் முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டங்களும் நடத்தியிருந்தன. இதில் அதிகார துஷ்பிரயோகம் செய்து முதல்வர் சித்தராமையா முறைகேட்டில் ஈடுபட்டதாக பெங்களூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் அபிராம் என்பவர் மைசூர் லோக் ஆயுக்த காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து முதல்வர் மீது விசாரணை நடத்த அனுமதி கோரி ஆளுநரிடமும் புகார் அளித்திருந்தார். இதற்கு விளக்கம் கேட்டு முதல்வருக்கு ஆளுநர் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அந்த நோட்டீஸுக்கு கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நோட்டீஸை திரும்ப பெறும்படி ஆளுநருக்கு ஆலோசனை கூறும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதற்கிடையில் மைசூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஸ்னேகமயி கிருஷ்ணா, பிரதீப் குமார் ஆகியோரும் முதல்வர் மீது விசாரணை நடத்த ஆளுநரிடம் அனுமதி கோரியிருந்தார். விஜய் கோயல் இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு சட்டப்பிரிவு 17A பிரிவின் கீழ் முதல்வர் மீது விசாரணை நடத்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆளுநர் அனுமதி அளித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் கர்நாடகா முதல்வர் உள்பட காங்கிரஸ் அமைச்சர்கள் என அனைத்து தரப்பினரும் போராட்டங்கள் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இது மட்டுமின்றி கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த ஆளுநர் அளித்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என முதல்வர் தரப்பில் ரிட் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது முதல்வர் சார்பில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்கு, ரவிவர்மா குமார் ஆகியோர் வாதங்களை முன்வைத்தார். அதே போல் ஆளுநர் தரப்பில் சொலிசிட் ஜெனரல் ரட்சம் மெத்தாவும் மாநில அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் சசிகிரண் செட்டி ஆகியோர் இந்த வாதங்களை முன்வைத்தார். அதே போல் புகார்தாரர் சார்பிலும் வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை இந்த மாதம் கடந்த 12ஆம் தேதி வாதங்கள் நிறைவு பெற்றிருந்தது. இதில் தீர்ப்பு கூறாமல் தேதி நீதிபதி நாகபிரசன்னா ஒத்தி வைத்திருந்த நிலை இந்த தீர்ப்பு என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது தீர்ப்பு அவர் கூறியுள்ளார். இதில் முதல்வர் சார்பில் கூறப்பட்டிருந்தது ஏற்க முடியாது, இது 17 பிரிவின் கீழ் இது வராது என முதல்வர் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே போல சட்டசபையில் ஏற்கப்பட்ட தீர்மானத்தை அவர் மதிக்கவில்லை எனலாம் முதல்வர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஏற்க முடியாது, ஆளுநர் சட்டத்துக்கு உள்பட்டு தான் விசாரணைக்கு அனுமதி வழங்கியிருக்கார், அதனால் அதை ரத்து செய்ய முடியாது என கூறி
முதல்வர் தாக்கல் செய்த ரிட் மனு வந்து தற்போது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது தற்போது காங்கிரஸ் கட்சியும் சரி மேலிடத்திலும் வந்து பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் இது மட்டுமின்றி முதல்வர் தரப்பில் அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டி நாளை அல்லது நாளை மறுநாள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இதுக்கு எதிராக மனு தாக்கல் செய்யவும் ஜெகநாத், தொடர்ந்து நாம பேசுவோம்.